Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STSல 11th standard English book back most important 1 mark and also book backல இருக்கிற activize, passivize, direct, indirect, simple compound complex, next வரக்கூடிய process making, அதுக்கப்புறம் notice writing, email writing, message writing, next வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது இது எல்லா கேட்டகரிஸையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த கேட்டகரியுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுற எல்லா கேட்டகரியும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்க. ஏன்னா 21 மார்க்குன்னு சொல்லாமல் நம்ம புக் பேக்லேருந்து நிறைய 1 மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்கிற எல்லா கேட்டகரியும் தொகுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிராமரும் இதில் இருக்கிற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த அப்ரிவேஷன் புக் பேக்கில் இருக்க அப்ரிவேஷன் IELTனா இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், GST கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், TNPC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதுதான் இந்த வருஷம் +2 பப்ளிக்கில் கேட்டது. STD சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டைலிங், IST இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர் டைலிங், MBA மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், MHRD மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், GPS குளோபல் பர்சனல் சிஸ்டம், NSS நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், PTA பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன், NGO நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், IC இன்டென்சிவ் கேர் யூனிட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IMM தட் மீன்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MRI மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜ், ECG எலக்ட்ரோ கார்டியோகிராம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NCC நேஷனல் கேடிகாப், நெக்ஸ்ட் LED இதில் பார்த்து லைட் எமிட்டிங் பார்த்து டியோட், நெக்ஸ்ட் பார்த்தா CPU வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், LCD லிக்விஃபைட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, NRI நான் ரெசிடென்ட் இந்தியன், நெக்ஸ்ட் IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ITA வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், USP வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சீரியஸ் பஸ். ஸோ இது மட்டும் இல்லை நம்ம ஆல்ரெடி இப்போ 10th பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ண எல்லா அப்ரிவேஷன் கோத்ரூ பண்ணிக்க. அடுத்து நம்ம கேட்டகரி பார்க்கக்கூடியது ஸ்டடி ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ரொம்ப முக்கியம் பெத்தாலஜி ஸ்டடி ஆஃப் ட்ரீஸ், ஆர்னித்தாலஜி ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், என்டமாலஜி வந்து இப்போ ஸ்டடி ஆஃப் இன்செக்ட், ஆர்கியாலஜி ஸ்டடி ஆஃப் ஆர்டிஃபேக்ட் அண்ட் ஃபிசிக்கல் ரிமைன்ஸ், நெக்ஸ்ட் இப்போ சோசியாலஜி ஸ்டடிஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி, ஜியாலஜி ரொம்ப முக்கியமானது ஸ்டடிஸ் த மேட்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் எர்த், லிங்குவிஸ்டிக் வந்து ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் வந்து செசிமலாஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் எர்த், நெக்ஸ்ட் வந்து ஹெர்பட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ், மெட்ராலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர், பல்பினாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா லங் ப்ராப்ளம், டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இதில் பற்றி டீல் பண்ண, கைனகாலஜிஸ்ட் வந்து ட்ரீட் டிசீஸ் ஃபார் விமன், நெப்ராலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி, நியூராலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் டிஸார்டர், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ரொம்ப முக்கியமான ஸ்டொமக் டிஸார்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்னாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா விசல் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் நாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிலிட்டி கிரிட்டிக்கல் இன்ஃபேண்ட், நெக்ஸ்ட் பார்த்து கார்டியாலஜிஸ்ட் ரொம்ப முக்கியமான பார்த்து ஹார்ட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20th ஒன்றுக்கு வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இயர் இதில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட டேட்டிவ் லைஃப்பில் கம்பேர் பண்ணக்கூடிய ஜஸ்ட் இதில் கம்பேரிசன் பண்ணி கோத்ரூ பண்ணக்கூடிய எல்லா ஸ்டடி பில்லும் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தா கிளிப்டு வேர்ட்ஸ், இது எல்லாமே ஆன்சர் கூட அப்படியே கோத்ரூ பண்ணி ஃபோட்டோகிராஃப்னா ஃபோட்டோ, மைக்ரோஃபோனா மைக், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்னா காப்டர், டெலிஃபோன்னா ஃபோன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி வெர்சிட்டி, மெமரண்டம் மெமோ, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிப்போபோட்டஸ் ஹிப்போ, அதே மாதிரி பார்த்து ஃபேனட்டிக் ஃபேன், டெமான்ஸ் டெமோ, நெக்ஸ்ட் பர்மினேட்டர் பிரேம், இதெல்லாம் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டது எல்லாமே எடுத்துக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ், அதே மாதிரி மார்க். இதில் வந்து கிளிப்டும் கேட்பாங்க, அன்கிளிப்டு வேர்ட்ஸுங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கேன். அடுத்து காம்பவுண்ட் வேர்டு ஜஸ்ட் இதில் பார்த்தா இது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. இது வந்து புக் பேக்கில் இருக்கிறதோட வந்து மீடியம் ஃபுல்லாக தொகுத்து கொடுத்துருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இன்னவர் கார்னர்னா ஆர்குமெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப்னா கான்ஃப்ளிக்ட், நெக்ஸ்ட் வந்து ரைட் கார்னர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேவ் கோல் ஃபீட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்து கம்பேரிசன் பண்ணும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அப், இது எல்லாமே புக் பேக் இருக்கிறது தான். நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். பியூட்டிஃபுல், பீஸ்ஃபுல், அரேஞ்ச்மெண்ட், கலெக்ட் வந்து கலெக்ஷன், அப்ரூவ், டிஸ்அப்ரூவ், நரேஷன் சொல்லக்கூடியது, கிளாஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை, ஃபார்ச்சுனேட், அன்ஃபார்ச்சுனேட், ரெஸ்பெக்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலர், ஆக்டிவ், நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ, டிஸ்கண்டினியூட இருக்கக்கூடியது, அதே மாதிரி ரெலவெண்ட், இர்ரெலவெண்ட், டெஃபினட் வந்து இன்ஃபினிட். நெக்ஸ்ட் ஆக்டிவைஸ் பேசிவ், புக் பேக்கில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவைஸ் பேசிவ்ஸில் வந்து நமக்கு இருக்க ஒரு 10 கொஸ்டின் அது நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். முகமது ஃபாலோஸ் த ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் பை முகமது, அதே மாதிரி Morgan has completed the course. The course has been completed by Morgan. Next, McLaren is singing the prayer is being sung by McLaren. Who wrote this complaint? By whom was this complaint written? அதே மாதிரி பார்த்தா may God இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா may you be blessed with happiness by God கூட போடலாம் நம்ம. நெக்ஸ்ட் they are constructing house. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா do not slam the door. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the coach trained the team. ரொம்ப முக்கியமான அந்த கான்செப்ட் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the monkey ate the bananas. The airplane was
flown by the pilot to Bangalore. இது புக் பேக்கில் இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ் பேச. நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். தினேஷ் அண்ட் பிரபு வாண்டட் டு மீட் வர்ஷா அட் த பஸ் ஸ்டாப். தே வென்ட் டு த பஸ் ஸ்டாப். ரொம்ப சிம்பிள், அண்டு ஸோ மட்டும் போட்டால் போது காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸ்னா அதே மாதிரி ஹர்ஷா ரீச் த ரயில்வே ஸ்டேஷன், ஈ சா இஸ் ஃப்ரெண்ட் வெயிட்டிங். அப்போ வென் மட்டும் கம்பேர் பண்ண போதும். த ட்ரெயின் வாஸ் லேட், ஷி ரீச் ஆன் டைம். அப்போ இன்ஸ்பெக்ட் ஆஃப் ரீச்சிங் ஆன் டைம், த ட்ரெயின் வாஸ் லேட் இருந்த போது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் வந்து காம்பவுண்டாகவே அண்டு பட் மட்டும் கம்பேர் பண்ண போது அண்டு ஸோ போடுங்க. ஆன் சீயிங் த ஸ்னேக் த டாக் பார்க். ரொம்ப முக்கியம். when the dog saw the snake it barked. அதாவது as soon as கம்பேர் பண்ணி போடலாம், இது தப்பு கிடையாது. சிம்பிள். அஜய் அண்ட் went to the canal. அது தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் went to the பார்த்தீங்கன்னா 2 மட்டும் போட்டால் போதும். காம்ப்ளெக்ஸ்னா இட் ட்ரைட் இஸ் பெஸ்ட் பட் இது அப்போ அந்த பட் எடுத்து தோ மட்டும் தோ ஆல்தோ ஈவெண்ட் எதனால போட்டுக்கலாம். 8th ஒன்று யூ ஹேவ் டு ஹரி ஆர் யூ வில் மிஸ் த பஸ். அப்போ சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் சொன்னால் இன் கேஸ் ஆஃப் ஹரியிங் யுவர் அல்லது அன்லெஸ் இல்லை என்றால் அன்லெஸ் இல்லை என்றால் கம்பேர் பண்ணக்கூடிய 8th ஒன். ஸோ நெக்ஸ்ட் 9th ஒன்று பார்த்தா காம்ப்ளெக்ஸ் ஈஸியாக மெஜிஷியன் ஃப்ரம் மும்பை அண்ட் ஹேஸ் பர்ஃபார்ம்டு ஆல் ஓவர் தான். அப்போ நம்ம வந்து அப்படின்னா ஆஸ் ஈஸி மெஜிஷியன் ஃப்ரம் மும்பை ஹி ஹேஸ் கம்பேர் பண்ணுறோம். காம்பவுண்ட் சொல்லும்போது தோ எடுத்துட்டு பட்டு மட்டும் போட்டால் ரொம்ப ஓவரால் இந்த 10 கொஸ்டின் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. புக் பேக்கில் இருக்க இந்த 10 கொஸ்டின் மட்டும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா புக் பேக்கில் வந்து நிறைய கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். அடுத்து டைரக்ட் அண்ட் டைரக்ட்டுமே புக் பேக்கில் இருக்குது. சங்கர் said to me do you know. Shankar asked me if I knew him. Next is said to Saira are you living in. Asked Saira if she was living there. Next but the Sendil said to Sendil record number. Next Santi said to Bhaskar what are you doing. Santi asked him what he was doing then. The old woman said to the boy please sit. The old woman request the boy to help her. The librarian said to the students speak நிறைய டைம் கேட்டிருக்காங்க to speak. instructor சொல்கிறோம். ராஜ் said to சுகுமார் ப்ளீஸ். அப்போ அந்த இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வந்துச்சுனாவே ரெக்வஸ்ட் இது பண்ணிக்கலாம். அடுத்து கம்பேரிசன் பண்ணுறது ஓமோஃபோன்ஸு புக் பேக்கில் இருக்கிறதா கொடுத்துருக்கோம். அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட் லெசன் புக் பேக்கில் பிரின்சிபல் ப்ரெட்டு அதே லைசன் பெயில் த்ரூ நெக்ஸ்ட்டு காப்ஸோட கம்பேர் பண்ணக்கூடிய டேரெக்டாக அந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அது கோத்துருவோம். நெக்ஸ்ட் டே இது நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்குது. அதையுமே இதில் வந்து கோத்ரூ பண்ணிக்கங்க. ஸோ ஜஸ்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வெஜிடபிள் சூப்பு முதல் இன்க்ரீடியன்ஸ் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 மாதிரி போட்டுறாங்க. இதே மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஸோ கட்டாயம் ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 1 more கொஸ்டினுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அதே மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட் வெஜிடபிள் சாலடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். முதல் இன்க்ரீடியன்ட் போட்டு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் ஃபைனலி வி ஹேவ் த டெலிசியஸ் வெஜிடபிள் என்ன கொடுத்துரும் அந்த கொஸ்டின் போட்டுங்க. நெக்ஸ்ட் டீ ப்ரிப்பரேஷன் காஃபி ப்ரிப்பரேஷன் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நீட்டாக இருக்கும். இதே மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம் மெத்தட் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரூட் சாலட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஃபைனலாக அந்த ஃபைனலி வி ஹேவ் த டெலிசியஸ் ஃப்ரூட் சாலட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோடேட்டா ஒரு லெட்டர் ரைட்டிங் ஜென்ரல் ஃபார்மேட் கேட்டிருந்தீங்க. இந்த லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஃப்ரம் ஸ்மால் லெட்டரில் போட்டுக்க ஸ்டூடெண்ட் பற்றி கேபிட்டல் அதுக்கு நேர் ஆப்போசிட் ஒய்வே டேட் போட்டுக்கிறோம். ஸோ ஃப்ரம் ஒய்வே ஸ்டேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கிறோம். த மேனேஜர் ஹெட் ஆஃபீஸ் நெக்ஸ்ட் போட்டுக்கிறோம். டு அப்ளை த போஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த டைப்பிஸ்ட் கொடுத்துருக்கோம். கொஸ்டின் என்ன கொடுக்கும் அதை போடலாம். மீதி போல் எல்லாம் காமனாக இல்லை. ஐ சா யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் நெக்ஸ்ட் டே இன் ஏ டெய்லி இன் தி நியூஸ் பேப்பர். ஐ கம்ப்ளீட்டட் த மாஸ்டர் டிகிரி. ஐ நோ வெரி வெல் அபவுட் த சிஸ்டம் ஒர்க். ஹியர் ஐ ஹவ் என்க்ளோஸ் பை பயோடேட்டா. இது ஜென்ரலாக எழுதக்கூடிய இதனால் யூஸ் பண்ண தேங்க்யூ வர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பயோடேட்டா நிறைய பேர் இதை மட்டும் தான் எழுதுவீங்க. பயோடேட்டான்னு சொல்லும்போது முதல்ல ஒரு லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் பயோடேட்டா அட்டாச் பண்ணணும். டைரெக்டாக வந்து பயோடேட்டா கொடுக்கூடாது. நேம் ஃபாதர்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த்து DATE அது வந்து இருப்பது மிஸ்டேக்காக இருக்குது. மேக்ஸிமம் செட்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நேஷனாலிட்டி இந்த எல்லா ஹெட்டிங்கும் இதில் கொண்டு வரும். நிறைய பேர் இது மட்டும்தான் எழுதுவீங்க. ஸோ முதல் லெட்டர் எழுதுவோம். அந்த லெட்டர் எழுதிட்டு தான் நீங்கள் இது எழுதணும். அப்போ தான் 5 out of 5 கிடைக்குது. ஜென்ரல் ஃபார்மேட் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங் புக் பேக் இருக்குது. நிறைய பேர் கேட்டு புக் பேக் இருக்க நோட்டீஸ் இமெயில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நோட்டீஸ் பொறுத்து நம்ம 10th எழுதுன மெத்தடை யூஸ் பண்ணலாம். வெரி ஹாப்பி டு அது அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இது ஃபஸ்ட் நோட்டீஸ். செகண்ட் ஆஃபர் கிளப் அதுக்குமே ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதையும் இதே மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி டீச்சர் எட் பை போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து மெசேஜ் ரைட் ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாபிக் கொடுத்துட்டு கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ஓனாக கூட எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 more மெசேஜ் ரைட்டிங். ஸோ இதுக்கான கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குது. அதையும் வந்து இதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண பார்த்தீங்கன்னா இமெயில் ரைட்டிங் 2 கொஸ்டினாக இருக்குது. இந்த பற்றி இமெயில் ரைட்டிங் ரைட் அண்ட் இமெயில் டு யுவர் அங்கிள் தேங்கிங் ஹிம் ஃபார் த கிஃப்ட் தட் ஹி ஹேட் சென்ட் ஃப்ரம் த abroad. தட் மீன்ஸ் வந்து பர்த்டே அதுக்கான இதை எழுதிட்டு வந்து கண்டென்ட்டை மட்டும் நம்ம எழுதினா போதும்.
நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ஃபுல் மார்க் பார்த்தீங்கன்னா இமெயில் ரைட்டிங் வந்து லெட்டர் ரைட்டிங் மாதிரியே தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸ் போட்டு சிசி தட் மீன்ஸ் வந்து கார்பன் காப்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சப்ஜெக்டோட மென்ஷன் பண்ணி எழுதுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இமெயில் ரைட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ரைட்டிங் அவன் தட் மீன்ஸ் வந்து ரெக்வஸ்டிங் ஃபார் த ஸ்காலர்ஷிப் இதில் பார்த்தா ட்ரஸ்ட் மூலம் அப்போ 2 அட்ரஸ் போட்டு சப்ஜெக்ட் போட்டு அதுக்கான பேர் கொடுத்து எந்த பேர்னாலும் போட்டுக்கலாம். அதில் வந்து பேர் வந்து ஜென்ரலாக போட மாதிரி போடலாம், இல்லை XXS கூட போட்டுட்டு எழுதிக்கலாம். இது நம்ம ஜென்ரலாக ஸ்டூடெண்ட் எழுதியிருக்கிறாங்க, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்து இந்த எல்லா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் படிச்சதும் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் கரெக்டாக கோ த்ரூ பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதில் பார்த்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதில் இந்த கேட்டகரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்து கோ த்ரூ பண்ணுங்கள். அதுலேருந்து வர எக்ஸாமுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the application. All the best. Okay, thank you. Bye.